வணக்கம், வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா ஆதார் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதார் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இது வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது வழியா உள்ள வந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அசுஜாங்கிற கம்பெனி தான் உங்களுக்கு இந்த பிரைவேட் கம்பெனி மூலியமா தான் ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆதார் ஆப்ரேட்டர் வந்து செலக்ட் பண்றாங்க. அவங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேரியர் அப்ளைன் நவுன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இன்னொரு பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 12th பாஸ் ஆர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், ரெண்டாவது ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அல்லது ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது உங்களோட அந்த டிஸ்ட்ரிக்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சதா மட்டும் தான் நம்ம அங்கே ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் வந்து இதுதான். இது எப்படி ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைப்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு 4 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் செக்டாரில் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டர் இல்லை சூப்பர்வைசர் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ பேங்க் செக்டார்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். ஈரோடு கொடுத்தீங்கன்னா ஈரோடு வரும். உங்களுக்கு வேற நியர் எந்த டிஸ்ட்ரிக்ட் தேவைப்படுதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து பாருங்க, வேகன்சி இருந்தால் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த வேண்டிய நேம் கேட்குறாங்க. ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. நேம் கொடுத்த வேண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேமையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொடுத்த வேண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஒன்று ஃபோட்டோ கேட்குறாங்க. அது வந்து ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக போட்டு இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல ஃபீமேலானு, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லீஜனோ அந்த லீஜனை கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஏரியா கேஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர், அதாவது ஆதாரில் லிங்க் பண்ணுற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஒன்று கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிடுங்க இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா பின்கோடு இதெல்லாம் கொடுத்த வேண்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்குறாங்க, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸ்டேட் கலெக்ட் பண்ண வேண்டியும் ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10th தான் +2 முடிச்சிருக்கணும், அல்லது +2 முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், அல்லது 12th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இதில் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண வேண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதையும் உள்ள அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அதை உள்ள அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் சர்டிஃபிகேட், அதாவது சூப்பர்வைசர்லாம் ஆப்ரேட்டரோட சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் ப்ளஸ் இஷ்யூ பண்ண டேட் எல்லாம் கேட்குறாங்க, அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, ப்ளஸ் பேன் டாக்குமெண்ட்டையும் உள்ள அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த வேண்டி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, என்னைக்கு முடிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கேட்குறாங்க இமேஜ் ஃபார்மேட்டில், அதையும் உள்ள அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் மிஷின் ஓன் ஹிட் வச்சிருக்கீங்க இல்லையான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வேண்டிய உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி வரும். இதெல்லாம் கொடுத்தது போக உங்களுக்கு மெயிலார் கால் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அங்கே எலிஜிபிள் இருக்கா என்னன்ட்டு, அதெல்லாம் பார்த்த வேண்டிய உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.